எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் மட்டுமே வச்சு எப்படி ஒரு குவாலிட்டியான தம்ப்நெயில் உங்க வீடியோஸ்களுக்கு மேக் பண்றது, அதுவும் வெறும் மூணே ஸ்டெப். கஷ்டம்லாம் எதுவுமே பட தேவையில்ல. இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில் கிடைச்சிரும். இந்த தம்ப்நெயிலை எதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, pixellab அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே சமயம் இந்த ஆப்பை பத்தின டுட்டோரியலை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்க இன்னும் பார்க்கலனா மேல கார்டு இருக்கு, கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த 3 ஸ்டெப் என்ன, இந்த 3 ஸ்டெப் வச்சு எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் பேக்ரவுண்டை சூஸ் பண்றது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 2 டைப் இருக்கு. அந்த 2 டைப் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஆப்ல 2 விதமா நம்ம பேக்ரவுண்ட் வச்சு எடிட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிடுறேன், பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய pixellab ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜ் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா கஸ்டம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. ஃப்ரம் கேலரின்னு கொடுத்து உங்களுடைய பேக்ரவுண்டை சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஃப்ரம் கேலரின்னு கொடுத்து என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பேக்ரவுண்டு வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 16:9 அப்படின்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணாலும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிட்ட பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆப்ஷன் இருக்கும், அடுக்கி வச்ச மாதிரி. இதை கிளிக் பண்ணி அந்த லாகை கொடுத்தீங்கன்னா அது அந்த லேயர் மூவ் ஆகுது. இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, இதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு என்ன பண்ணுங்க, மேலே இருக்கக்கூடிய அதே 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்க. யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2வது பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணுறேன். இதில் 16:9 அப்படிங்கிறத நான் கொடுப்பேன். கொடுத்துட்டு டிக் கொடுக்கணும். 16:9 தான் இருக்கணும். இது 2வது டைப்பு. ரெண்டுமே ஈஸியாக தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 டைப் சொல்லியிருப்பேன். இந்த 2 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்மளுக்கு 2வது ஸ்டெப்பு இமேஜை இம்போர்ட் பண்ணுறது. 2வது ஸ்டெப்புக்கு எத்தனை ஃபோட்டோ வேணாலும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. ஃப்ரம் கேலரின்னு கொடுத்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய நீங்கள் வைக்க வேண்டிய எல்லா இமேஜஸையும் இம்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரே ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு டிக் அப்படிங்கிற ஐக்கானை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண வேண்டியது ஒரு ஸ்ட்ரோக் கொடுப்பேன், ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுப்பேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே ஷேடோ எஃபெக்டையும் அப்படியே கொடுத்துட்டோம்னா அந்த இமேஜ் பார்க்க கொஞ்சம் க்ளோவாக தெரியும், கொஞ்சம் அட்ராக்டாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டு டிக் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். இப்போ டிக் ஐக்கான் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணக்கூடிய 3வது ஸ்டெப்பு தான். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் லாக் ஐக்கான் கொடுத்துக்கிட்டீங்கனாலும் பெஸ்ட்டு. அந்த இமேஜ் நவர போகிறது கிடையாது. ஸோ லாக் ஐக்கான் கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2வது ஸ்டெப் பார்த்துட்டுப்பீங்க. 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெக்ஸ்ட்டை அதில் எழுதுறது. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வைக்கணும். இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இது கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு கலரை கொடுக்கணும். ஸோ கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கக்கூடிய கலரை சூஸ் பண்ணுங்கள். கலரை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய இமேஜ் வந்து டெக்ஸ்ட்டு பின்னாடி இருக்கணும். இமேஜ் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, இமேஜ் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கிளியராக வச்சிட்டோம்னா தம்ப்நெயில் கடைசி வரை முடிஞ்சாச்சு. இதில் அப்புறம் டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் நம்ம வேலை. 3 ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன்ப்பா. இப்படி தான் நான் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு குவாலிட்டியான தம்ப்நெயில், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான தம்ப்நெயில் பண்ண முடியல. ஏன் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இதுக்கு 3 ரீசன் தான். அந்த 3 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 பேக்ரவுண்டை சூஸ் பண்ணுறது, 2வது உங்களுடைய இமேஜை நீங்கள் எப்படி அட்ராக்டாக காட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. யூஸ் பண்ணுற ஷர்ட் கலராக இருக்கலாம், இல்லை ஷர்ட் கலர் காம்பினேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய ஹேர் ஸ்டைலு, நீங்கள் யூஸ் பண்ணுற பார்டரு, நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபெக்ட்ஸு, அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். 3வது டெக்ஸ்டோடைய கலரு. பேக்ரவுண்டுக்கும் டெக்ஸ்டோடைய கலருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்டை பிளாக்காக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை என்ன கலரில் வைக்கணும்?
ஒயிட் கலரில் வைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ப்ளூ கலர்லேயோ ஒரு க்ரீன் கலர்லேயோ வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுபடாது. அதுவே ஒரு பேக்ரவுண்டை லைட்டாக வச்சுருக்கீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கலரை டார்க்காக வைக்கணும். இந்த மாதிரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கு. அண்ட் தென் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுற டைப்பு. கூகுள்லேயே போய் காமனாக சர்ச் பண்ணி பாருங்கள். தம்ப்நெயில் ஃபாண்ட்டுன்னு போட்டிங்கனாலே ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குது. அந்த ஃபாண்ட்டை நீங்கள் அந்த பிக்சல் லேபில் யூஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு சொன்ன இந்த 3 ஸ்டெப்பில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் உங்களுடைய தம்ப்நெயில் குவாலிட்டியை குறைக்குது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பை அட்ராக்டிவாகவும் நல்லா ஒரு பார்க்க பிரைட்டாகவும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயில் வேற லெவலில் இருக்கும். இன்னைக்கான வீடியோவில் தான். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த வீடியோ என்னவா இருக்கலாம்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் இந்த மாதிரி தம்ப்நெயில் பற்றி நிறைய ட்ரிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தம்ப்நெயிலுக்கு ட்ரிக்ஸ் ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். இன்னும் சொல்லுங்கள், நம்ம நிறைய வீடியோ இதில் போடுவோம். ஸோ தம்ப்நெயிலுக்கான ட்ரிக்கு நிறைய இருக்குது. ஸோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அதில் போஸ்ட் போட முடியும். ஸோ சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான். இன்னும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் குட் பை.